அடுத்த நாளான வியாழனன்று தான் ஊட்டிக்கு போக போகிறது ஒரு சிறிய பையன் மூலியமாக கோகுலுக்கு சொல்லி அனுப்பினார். அங்கு அவள் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சந்திக்கும்படி சொன்னார். மறுநாள் வியாழக்கிழமை காலை சுமார் 11 மணி அளவில் முருகேசன் அலுவலகத்துக்கு சென்ற பிற்பாடு ரோஷினி அவள் அப்பா எப்பொழுது போவார் என்று எதிர்பார்த்து வெளியே வந்தாள். வெளியே வந்து அவள் குறிப்பிட்ட இடத்திற்கு போய் கோகுலை சந்தித்தாள். கோகுலும் ரோஷினியும் இருவரும் சந்தித்து பேசினர். அப்பொழுது ரோஷினி கோகுலை பார்த்து, எங்கே நான் ஊட்டியில் இருக்கும் என் சித்தப்பா வீட்டுக்கு போகப் போகிறேன், மீண்டும் திரும்பி வர 2 மாதங்கள் ஆகும் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் கோகுல் அவளை ஆச்சரியமாக பார்த்து, என்ன 2 மாதங்கள் ஆகும், ஊட்டிக்கு போறியா? யார் இருக்கிறது ஊட்டியில்? என்னோடய சித்தப்பா இருக்கிறது. சொல்லவே இல்லையே முதல்ல. எனக்கே இப்போ தான் தெரியும் என்னோடய சித்தப்பா அங்கே இருக்கிறது. எங்கள் அப்பா சொன்னார். நானே ஆச்சரியமாக தான் கேட்டேன். அப்புறமா பார்த்தா அவர் அனுப்பின அந்த ரெஜிஸ்டர் போஸ்டெல்லாம் பார்த்தேன். அதில் என்னை பார்க்கணுமா, அவருடைய அம்மா மாதிரி இருக்கேன், என்னை உடனே பார்க்கணுமா, அவர் டியூட்டியில் இருக்கிறதுனால அவர் வர முடியலையா, அவங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த திருச்சி தெரியாதான் எங்கே இருக்குன்னு, அதனால் எங்களை முதல்ல வர சொன்னாங்க என்று சொன்னார். அப்பொழுது மீண்டும் அவள் தொடர்ந்து, இந்த இடைக்காலத்தில் நீங்கள் எனக்கு விரோதமாக எந்த தவறும் செய்யக்கூடாது, புரியுதுங்களா என்றாள். மேலும் அவனை பார்த்து, ஒழுங்காக என் அப்பா பணிபுரியும் அலுவலகத்திற்கு சென்று அங்கு அவர் சொல்லி கொடுப்பதை நன்றாக கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸாம் அப்போ தான் நல்லா எழுத முடியும், அரசாங்க வேலையும் கிடைக்கும், பிறகு நாம் நினைத்த மாதிரி கல்யாணமும் நடக்கும். இது உங்கள் சித்தப்பாவின் நிபந்தனை இல்லை, அதனால தான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் கோகுல் அவளை குழந்தைத்தனமாக பேசுவதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்து, ஏய் எடியட், உனக்கு என் மேலே ஏன் இவ்வளவு சந்தேகம் என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள். உடனே ரோஷினி கன்னத்தை தடவி கொண்டே, ஏன் இப்படி கிள்ளுறீங்க, வலிக்கிறது என்று சினிங்கினாள். ரோஷினியை அதன் பிறகு, என்னவோ போங்க, எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணீங்க, என்னால் தாங்கவே முடியாது, மேலும் என்னால் உயிருடனே இருக்க முடியாது, வெட்டு கொண்டு துண்டு 2ஆக கண்டிப்புடன் சொல்லிவிட்டாள். பிறகு கோகுல் அவள் போட்ட கண்டிஷனை பார்த்து சிரித்து கொண்டு, சரிடம்மா, சரி நிம்மதியாக போயிட்டு வா என்றான். கோகுல் தன் மனதிற்குள், அப்பாடா, இவ 1 மாதம் கழித்து வருவா, இந்த 1 மாதத்தில் யாருடைய கண்டிஷனும் இல்லாமல் சிகரெட்டை ஜாலியாக பிடிக்கலாம், மேலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் சுற்றலாம் என்று நினைத்து தானே சிரித்து கொண்டான். பிறகு இருவரும் பூங்காவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு தங்களுடைய முதல் சந்திப்பையும் பிறகு தங்களுடன் படித்த மாணவ மாணவிகளை பற்றியும் இன்னும் பல ஜோக்குகள் அடித்து கொண்டும் ஒரு வழியாக சாயந்தரம் நேரம் போகிறது தெரியாமல் மணி 3 ஆகிவிட்டது. கோகுல், ஏய் எங்கே பார்த்துண்டிருக்க, நேரமாகிவிட்டது, உன்னுடைய அப்பன் உதைக்க போகிறான், சீக்கிரம் கிளம்பு, நானும் கூட வரேன் என்றான். ரோஷினி, எங்கே, ஊட்டிக்கா? ஐயோ, அவ்வளவுதான், என்னை என் சித்தப்பா முதலில் பார்க்க போகிறார், வேண்டாம்பா என்று படபடுக்க சொன்னான். கோகுல் அதற்கு, அடி முட்டாள், உன்னை வீட்டின் அருகே உள்ள மெயின் ரோடு வரை ஆட்டோவில் கொண்டு வந்து விடுகிறேன் என்றான். உடனே ரோஷினி, சரிங்க கோகுலின் கையை கெட்டியாக பிடித்தாள் உரிமையுடன். கோகுலுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ரோஷினியின் மீது அவனுக்குள்ளே உண்மையான காதல் யாரோ ஒருவரின் மூலம் அழியப் போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. ரோஷினியும் கோகுலும் கைகோர்த்தபடி ரோட்டின் மறுபக்கம் போக அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி பக்கத்தில் மிக அருகில் உட்கார்ந்தார்கள். இதுதான் கடைசி பயணம் என்று ரோஷினிக்கும் கோகுலுக்கும் தெரியாது. இந்த கள்ளம் கபடமற்ற இளங்காதலர்கள் வெகு விரைவில் பிரியப் போகிறார்கள் என்று அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ரோஷினியின் வீடு வந்தது. மெயின் ரோட்டிலேயே ஆட்டோவிலிருந்து கோகுல் அவளை இறக்கிவிட்டான். ஆனால் ரோஷினியோ கண் கலங்கினாள். அதனால் கோகுலும் இறங்கிவிட்டான். அவள் கையை பிடித்து, எதற்கு அழுகிற, நீ திரும்பி வரத்தானே போகிற, என்னமோ அயல் நாட்டுக்கு போகிற மாதிரி ஃபீலிங்ஸா? அவன் கிண்டல் எடுத்தான். 1 மாதம் தானே. அதற்கு ரோஷினி, இல்லை, நீங்கள் 1 மாதம் நினச்சிட்டிங்களா, 2 மாதம், அதனால தான் நான் அழுகிறேன். ஆனால் கோகுலுக்கு கூட சற்று அடிமனதில் பாரமாய் இருந்தது. அது அவன் முகத்தில் தெரிந்தது. ரோஷினி கண் கலங்குவது தற்சமயம் கோகுலை விட்டு 2 மாதங்களுக்கு பிரிந்திருப்பதற்காகத்தான். ஆனால் விதி அவளை ஒரேடியாக கண் கலங்க வைக்கப் போகிறதென்று தெரியாத அப்பாவி பெண் வீட்டை நோக்கி நடந்தாள்.